Hi friends, welcome to CTET Tamil. இன்னைக்கு ஜான் 2021 இங்கிலீஷ் pedagogy பேப்பர் 1 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். First question, a language teacher firstly asks students to introduce themselves to each other in the class. Then she asks them to introduce their friend to each other. This activity will help them to increase எதை ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். பிஐஎஸ் அப்படின்னா பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில். பேசிக்காக அதாவது அடிப்படையாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியதை பிஐஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்பி அப்படின்னா காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு காக்னிட்டிவ் ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கான்செப்ட் ஐடியாஸ் அவங்களத அதெல்லாம் பற்றி எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அதை வந்து சொல்கிறது தான் காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ட்ரிபிள் தான் வரும், இல்லை 4P கொடுத்துருக்கு. ப்ரெசன்டேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். இது வந்து நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் 2 பேப்பரில் பார்த்துருந்தோம். நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், பசங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் இஎல்டி. இஎல்டினா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர் ப்ரோக்ராம். இது வந்து எப்படி இங்கிலீஷ் டீச்சர் பசங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்களோட லாங்குவேஜை அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷ் இஎல்டி அப்படிங்கிறது. இதுக்கு இப்போ வந்து நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறது. அப்போ வந்து பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இதுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஷின், லிட்ரேச்சர் ஷுட் பி இன்க்ளூடட் இன் லாங்குவேஜ் கிளாஸ் ரூம் பிகாஸ். எதுக்காக வந்து இலக்கணத்தை நம்ம கிளாஸ் ரூமில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து கற்பவர்களை லேர்னர்ஸ் என்ன செய்யணும், நல்ல ரைட்டர்ஸாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது பாயிண்ட்ல அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அவங்களோட டிஃப்ரெண்ட்டான கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. தேர்ட் பாயிண்ட்ல மாரல் வேல்யூஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை பற்றி நல்லா எடுத்து உரைக்கிறதுக்கு, அதை பற்றின வகைகள் எல்லாம் எடுத்து உரைக்கிறதுக்கு அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோர்த் ஒன், இட் எக்ஸ்போசஸ் தெம் டு டிஃப்ரெண்ட் ஜென்ரஸ் கல்ச்சர் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher makes her learners respond to her actions and speech only by bodily movements. What is this known as? ஒரு டீச்சர் வந்து அவங்க லேர்னர்ஸை வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் ஸ்பீச் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா உடல் அசைவு மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க ஆன்சர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது எப்படி அப்படின்னா டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட் கொஷின், in the language class students are memorizing their dialogues through drill and practice and their teacher is correcting their pronunciation mistakes immediately. They are practicing the dialogues in chores. The teacher is following the என்ன மெத்தட் வந்து டீச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து டீச்சர் லாங்குவேஜ் கிளாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா மெமரைஸ் பண்ண வைக்கிறாங்க. லாங்குவேஜஸை ஃபுல்லாக ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க மெமரைஸ் பண்ண வைக்காங்க. அப்படி பண்ணும்போது ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும் இல்லாட்டா அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அதை கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டீச்சர் எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியோ லிங்குவல் மெத்தடை பண்ணுறாங்க. ஆடியோ லிங்குவல்னா கேட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்மளே திருத்திக்கலாம், இல்லாட்டா வேறு யாராவது என்ன செய்வாங்க கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல இல்லாட்டா ஏதாவது மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆடியோ லிங்குவல் மெத்தட். இது வந்து நம்ம டேப்பு வீடியோஸ் மூலமாகவும் கேட்டு ஆடியோ லிங்குவல் பண்ணலாம். இதே மாதிரி ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் மூலமாகவும் என்ன பண்ணலாம் ஆடியோ லிங்குவல் மெத்தடை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the oral errors of the students can be best corrected if the teacher. இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் விடுறது சகஜம்தான். அது வந்து ஓரல் எரர்ஸ் எல்லாம் எப்படி வந்து டீச்சர் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அந்த கரெக்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க கரெக்ட் பண்ணணும்னா டைரக்டா அந்த குழந்தைய கூப்பிட்டு உடனே வந்து என்ன சொல்றது அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டுறது. ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரலா பாயிண்ட் அவுட் பண்றது. அதாவது இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல பார்த்தோன்னா ஒரு மெஜாரிட்டியா ஒரு 10 பேர் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு ஜென்ரலா போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி
மிஸ்டேக்ஸ் வருது, இதை இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்னோர்ஸ் த எரர்ஸ் இட் பை ஹேம்பர் தேர் லேர்னிங். அவங்களே கற்றுக்கிட்டு அவங்களே அந்த தவறை வந்து சரி பண்ணிப்பாங்க, இல்லாட்டா அதை வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா, நல்லா படிக்கிற பசங்களை வச்சு இல்லாட்டா அவங்களோட பியர்ஸ் குரூப்பை வச்சு என்ன பண்ணலாம், அந்த தவறுகளை களைய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த பசங்களை வச்சு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கு. இதுக்கு ஆன்சர் அண்ட் பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிண்ட் அவுட் த எரர் இன் ஜென்ரல் அண்ட் லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை டு கரெக்ட் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து அந்த எரரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தன்னைத்தானே என்ன செய்கிறோம், அவங்கள திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். As a pair activity, the teacher gives his learners almost the same picture and asks them to find the difference between the two students. Ask each other's questions to discover how the two pictures are different. This can be a so ஒரு pair activity பண்றாங்க டீச்சர். அப்படி pair activity பண்ணும்போது ரெண்டு குழந்தைங்களை கூப்பிடுறோம், ஒரே விதமான பிக்சர் தான் கொடுத்து டிஃப்ரெண்டா நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டின் கேட்க வைக்கிறோம் அந்த டூ ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எதில் வரும் அப்படின்னா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A student of class 4 is having some problem in writing. She may have. ஸோ ரைட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்கிராஃபியா. வரைகிறது எழுதுறதுலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்கிராஃபியா அப்படிம்போம். டிஸ்லெக்சியாங்கிறது ரீடிங். டிஸ்கால்குலியா அப்படிங்கிறது மேக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ டிஸ்பேசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசுறதுல குறைபாடு உடைய பசங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பேசியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். It specifies the rules which govern the arrangement of words into spaces, classes and sentence. ஸோ ஒரு வேர்ட்ஸ் நிறைய கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. பர்சஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்ஸா இப்படி அரேஞ்ச் பண்ணதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சின்டெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher of class 6 has labeled the classroom's objects such as blackboard, door, window, fan, table, chair, etc. in different languages. For example, Hindi, English, Urdu, Sanskrit, etc. Here the classroom as a whole. So இந்த மாதிரி நிறைய விதமா நிறைய பொருட்களை நிறைய லாங்குவேஜ்ல எழுதி வைக்கிறது நம்ம எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லிங்குவலிசமா என்ன செய்வோம் மீன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 4th ஒன் வந்து இங்க கரெக்ட். இட்ஸ் a rich resource of promoting multilingualism. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடை வந்து சொல்லுதாம். அதுக்கப்புறமா இது வந்து லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அந்த குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி வேற பேர்ல எழுதி வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட்ல வந்து ஃபோக்கஸிங் த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, கொடுத்துருக்கிறதே நமக்கு 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 லாங்குவேஜ்ல வராது. இது எதுல வரும்னா மல்டி லிங்குவலிசம்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The assessment process not only assess students learning but also assess teachers teaching process. This statement is. ஸோ ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணதில்ல, அவங்களோட படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அசஸ் பண்ண மதிப்பிடுறது கிடையாது, டீச்சரோட டீச்சிங்கையும் மதிப்பிடுறது. இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஃபுல்லி ரைட். இது எப்படி வரும்னா முழுமையுமே கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The language which is learned from environment without any explicit teaching is. ஸோ எந்த ஒரு இதுவும் உள்ள வராம நம்மளே ஒரு லாங்குவேஜை வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன மொழியா இருக்க முடியும்னா நம்மளோட தாய் மொழியா தான் இருக்கும். அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher is facing the problem of students poor spelling. She listed the probable cases for it and then decided to frame some steps to overcome it. This whole process is. ஸோ டீச்சர் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்னா புவர் ஸ்பெல்லிங். குழந்தைங்க வந்து தப்பா அதை படிக்கிறாங்க, இல்லாட்டா ஸ்பெல்லிங்லாம் தப்பா விடுறாங்க அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீடிங் பிக்சர் புக் மீன்ஸ். ஒரு பிக்சர் புக்கை வந்து ரீட் பண்ணது எதை மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டிராயிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அவங்களால வெளிப்படுத்த முடியும், வேறு விதமான டிராயிங்கை
பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ரெண்டாவதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் நல்லா புரிஞ்சு அதை நல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அந்த பிக்சர்ஸ் வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ல வந்து எப்படி நீட்டாக வரைகிறதுக்கும் கலர்ஃபுல்லாக வரைகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து சில்ட்ரன் லவ் பிக்சர்ஸ் அண்ட் இட் வில் பி ஃபன் லவ்விங் கிளாஸஸ். அவங்களுக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால என்ஜாய் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் செகண்ட் ஒன், டு ஹெல்ப் த லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனலைஸ் த பிக்சர். இதுதான் ஆன்சர். அந்த பிக்சர் பார்க்க மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய விதமான ஐடியாஸ் வரும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, நல்லா அனலைஸும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஃபோர் ஸ்டார்டிங் ஏ நியூ சாப்டர் from a textbook, a teacher should at first focus on. புதுசா ஒரு சாப்டர் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வலா கண்டிப்பா ப்ரீவியஸ் நாலேஜை நம்ம என்ன செய்வோம், பசங்களுக்கு கொண்டு வருவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஒன், ரிலேட்டிங் த ஸ்டோரி வித் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்ட் 4ல லாஸ்ட் கொஸ்டின். டீச்சர்ஸ் ஆஸ்க் லேர்னர்ஸ் டு ரீட் அலவுட் இன் த இங்கிலீஷ் கிளாஸ். திஸ் வே ஆஃப் ரீடிங் வில். ஸோ வந்து டீச்சர் என்ன செய்யறாரு, இங்கிலீஷ் கிளாஸ்ல நல்ல சத்தமா ரீட் பண்ண வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்குன்னா இந்த மாதிரி படிக்கும் போது அந்த பசங்களுக்கு அவங்களோட ரீடிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், ப்ளஸ் நல்லா புரிஞ்சுக்கவும் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேர்னர்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணதுக்கும் கரெக்டா எங்கெல்லாம் நிறுத்துக்குறி வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி படிக்கிறதுக்கும் நல்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணதுக்கும் நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து enable the learner to be a fast reader. நல்லா சீக்கிரமா படிச்சுட்டு போகிறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஃபோர்த்ல வந்து இது வந்து டீச்சர்ஸ்க்கு ஈஸியா சிலபஸை கவர் பண்ணதுக்கு முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுல எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் ஒன், enable the learners to read with the correct pronunciation using the punctuation marks. நெக்ஸ்ட் பார்ட் 5 பார்ப்போம். பார்ட் 5 லாங்குவேஜ் டூல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following activities comes under CALP? கேல்ப்புங்கிறோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துருந்தோம் ஏற்கனவே. காக்னேட்டிவ், அகாடமிக், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. அதான் இங்கே ஷார்ட்டாக நம்ம CALPன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து எதில் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், புக்ஸுக்கு ரிவ்யூ எழுதுறதா, இல்லைட்டா ரிசர்வேஷன் பண்ணுறதா, இல்லைட்டா கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறதா, இல்லைட்டா ஒரு சலூனுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதா. இதில் எது கரெக்டு அப்படின்னு சொன்னால் புக்குக்கு ரிவ்யூஸ் எழுதுறது வந்து ரொம்ப காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். Next question, the branch of linguistics that deals with the explanation of the relation between language and society is known as. So linguisticsல languageக்கும் societyக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றது எது அப்படின்னா socio linguistics. Next one, formative assessments helps in. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டீச்சரோட எஃபிஷியன்சி செக் பண்ணதுக்காக, செகண்ட் பாயிண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி அவங்க நல்லா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து என்கேஜிங் லேர்னர்ஸ் இந்த மீனிங்ஃபுல் டாஸ்க் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தெம் தேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன, ப்ரொவைடிங் குவாலிட்டேட்டிவ் ஃபீட்பேக் டு த லேர்னர்ஸ் டு இம்ப்ரூவ். அவங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு ஃபீட்பேக் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட் இன் இங்கிலீஷ் லேஸ் stress on giving opportunities to learners to participate in a purposeful talk in the classroom as it is promotes. CLT மெத்தட் வந்து இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நோக்கமுள்ள பேசுகிறது வார்த்தைகளாக இருக்கட்டும், பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, எப்படி அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா த யூஸ் ஆஃப் மதர் டங். மதர் டங்கை வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டில் வந்து லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸோட அவங்க வந்து சேர்ந்து பேசுறது தான் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேர்டில் வந்து தேர் ரிட்டன் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் த கிளாஸ் ரூம். எழுதுறதுக்கு அவங்களோட எழுத்து வடிவில் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கறதுக்காக
சிஎல்டி வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோர்த்தில் வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர்ஸ் எல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணதுக்காக சிஎல்டி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸோட என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் அதை என்ன பண்ணுது ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். As per Stephen Curson, the effective language teacher is someone who can provide input and make it dash in a low anxiety situation. ஸோ ஸ்டீபன் ஹெர்ட்ஸோட கூற்றுப்படி ஒரு நல்ல லாங்குவேஜ் டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லேர்னர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் கொடுக்குற உள்ளீடு வந்து அவங்களுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து comprehensible. நெக்ஸ்ட் கொஸ்டின். A teacher divided the class into groups of 5 and asked them to discuss what they would do if they were caught in one of the following situations. ஸோ இந்த மாதிரி கீழே உள்ள சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது என்னது கீழே விழுந்து அடிபட்டது. ரெண்டாவது பில்டிங்கில் ஃபயர் வந்துடுச்சுன்னா எப்படி ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவதுல டிராஃபிக்கில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன குரூப்பாக பிரித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி, இது என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சிஎல்டி அப்ரோச். நெக்ஸ்ட் கொஸ்டின். The one that cannot be further divided into smaller grammatically meaningful components is called என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்ஃபேம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு மேலேயும் அந்த காம்போனண்ட்டை மீனிங்ஃபுல்லாக நம்மளால் என்ன செய்ய முடியாது கிராமட்டிக்காக பிரிக்க முடியாது அப்படின்னா அது மார்ஃபி சொல்லுவோம். இது சவுண்ட் வைஸ் வந்தது அப்படின்னா அது ஃபோனிம் சொல்லுவோம். சின்டாக்ஸ்னா நம்ம ஒரு அர்த்தமுள்ள சென்டென்ஸாக உருவாக்குறத நம்ம சின்டாக்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Alka, a student of class that often makes a mistake between sh and yes. As a language teacher, your interruption will be. ஸோ அந்த பொண்ணுக்கு இஷ்ஷுக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன செய்யுது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்கா வந்து கேர்லெஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. ரெண்டாவதுல வந்து இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெண்டும் ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கிறதுனால அந்த லாங்குவேஜில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தேர்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து அவளுக்கு கிளியராக இல்லை, அவளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபோர்த்தில் வந்து இந்த டீச்சர் வந்து என்ன செய்யணும் இதெல்லாம் ஒரு சில்லி மிஸ்டேக்கு அதனால அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் செகண்ட் ஒன், இட் இஸ் டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹர் டயலெக்ட் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜில் இது மாதிரி ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கிறது வரக்கூடிய மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A language teacher asks students to make a butterfly with paper by following her instructions. This activity will help the student to develop. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பேப்பரில் ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுறாங்க, அது டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுறாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும் அவங்க லிசன் பண்ணி பண்ணணும். அப்போ இந்த டெவலப்மெண்ட் வந்து எதுக்கு வழிவகுக்கும்னா லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A language teacher asks students to collect flowers to make a flower scrapbook. She also asks them to write the name of each flower in their language and in English. This activity will be promoted. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ளவர் எல்லாம் எடுத்து ஒரு ஃப்ளவர் ஸ்கிராப் புக்கை ரெடி பண்ணுறாங்க. அதில் நேம் எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயும் மதர் டங்க்லேயும் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் எழுத சொல்லியிருக்கு. இது வந்து எதை ஊக்குவிக்குது அப்படின்னா மல்டி லிங்குவிசத்தை ஊக்குவிக்குது. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த ரோல் ஆஃப் த லேர்னர் இஸ் தட் ஆஃப் அன் இண்டிபெண்ட் லேர்னர். இண்டிபெண்ட் லேர்னரா அவங்க வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட ரோல் எப்படி இருக்கணும்னா பில்டிங் அஸ் அ லேர்னிங் எய்டு. மற்றபடி டீச்சிங் எய்டு டீச்சிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் பண்ணுறது. பில்டிங் அஸ் அ லேர்னிங் எய்டு வந்து லேர்ன் பண்ணுறது அவனுக்கு தேவையானது பில்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் வந்து இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரியேட்டிங் எ ரீடிங் கார்னர் இன் த கிளாஸ் ரூம் ஹெல்ப்ஸ். ஸோ கிளாஸ் ரூமில் ரீடிங் கார்னர் வைக்கிறது, அதாவது நம்ம லைப்ரரியில் போய் படிக்கிறது அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களால லேர்ன் அண்ட் ரிவைஸ் தேர் சிலபஸ் தரோலி படிக்க வைக்கிறதுனால அவங்க ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. செகண்டில்
ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சில்ட்ரன் டு செலக்ட் புக்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஸ் பர் தேர் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், புக்ஸை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ல சில்ட்ரன் வந்து என்ன செய்யறோம், நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். யார் எடுத்திருக்காங்க, யார் எடுத்துட்டு போகல அப்படிங்கிற ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பேர்டனா இருக்கும் டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஃபோர்த்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து லைப்ரரியன்ஸோட ஒர்க்கு. அவங்களுக்கும் என்ன செய்யணும், புக்ஸ் இஷ்யூ பண்றது எல்லாம் டீச்சர்ஸோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சில்ட்ரன் டு செலக்ட் தேயர் புக்ஸ் இண்டிபெண்ட்லி ஆஸ் பர் தேயர் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், புக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் வந்து இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Small children at their initial stage love to move pen and pencil in to and fro or up and down position. This way of writing is, இந்த மாதிரி ரைட்டிங் கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கிரிப்லிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன். In a language classroom, a teacher is asking students to interact in groups and then share their personal response to the poem with each other. This tasks promote social interaction and advocated as by. ஸோ யார் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நல்லாவே, லீவ் வைகாஸ்கி ஆர் விகாஸ்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a language classroom, you have asked students to write down the direction for reaching your home from school. When the students have written down the directions, they will then present their directions in pair to each other. This activity will help to increase. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு போறது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு எப்படி போறாங்க அப்படிங்கிறத டைரக்ஷன் பண்றாங்க. இது வந்து ஒரு பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வரும். இதுல எந்த ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன செய்யறது இருக்கிறது இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் செகண்ட் ஒன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல மீட் பண்ணுவோம். இது உங்களோட சீட்டட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.